Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல ரொம்பவே சூப்பரான மோதிச்சூர் லட்டு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த லட்டு பாத்தீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பேக்கரியில எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி டேஸ்ட்ல நம்ம வீட்லயே பண்ண முடியும். இதை எப்படி சுலபமான முறையில் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 டீஸ்பூனோட கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் ஆகும். இது கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். கடலை மாவு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சேஃப்டி பின் வச்சு சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. கரண்டி வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஆனால் அதில் பூந்தி பெருசு பெருசாக வந்துடும். இதில்னா குட்டி குட்டியாக நல்லா முத்து முத்தாக அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஹோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, சின்ன சின்ன ஹோலாக தான் இருக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு கடலை மாவு மிக்ஸ்லேருந்து ஒரு 2 ட்ராப் எண்ணெயில் விட்டு பாருங்க. அதில் விட்டு உடனே மேலே பொரிஞ்சு வரும். அப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இந்த அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னரில் நம்ம கடலை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்ற ஊற்ற பாருங்கள், கீழே அப்படியே பூந்தி அப்படியே விழுகுது. லைட்டாக நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா போதும். கை ரொம்ப பார்த்து வைக்கணும். பக்கத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அனல் அடிச்சிடும். ஸோ கொஞ்சம் கை மேலே தூக்கி வச்சே பண்ணுங்க. இது இந்த பொரியறது நல்லா அடங்கினதுக்கப்புறம் இந்த பூந்தியை நம்ம எடுத்துடலாம். பொரியறது அடங்கிருச்சு. ஸோ நம்ம இந்த பூந்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் பூந்தியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக முத்து முத்தாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம சர்க்கரை பாக காய்ச்சிடலாம். 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி. இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை. நல்லா சர்க்கரை கரைஞ்சாவே போதும். இதில் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகலையும் ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன். இது லைட்டாக இந்த மாதிரி பிசு பிசுப்பு இருந்தாவே போதும். கம்பி பதம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்ச பூந்தியை சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அது அப்புறம் ரொம்ப சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடணும். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சர்க்கரை பாகெல்லாம் நல்லா இந்த பூந்தி அப்சர்வ் பண்ணியிருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரியும் வெள்ளரி விதையும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற விட்டுடலாம். ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கிற நேரத்தில் நம்ம கையில்
நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பூந்தியை நம்ம லட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ணுங்க, இல்லைன்னா உதிர்ந்துடும். இங்கே பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த லட்டு. பேக்கரியில் வாங்குற மாதிரியே மோதிச்சூர் லட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண முடியும். இந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ பாருங்க பூந்தியெல்லாம் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. உள்ளெல்லாம் நல்லா முத்து முத்தாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் இந்த மோதிச்சூர் லட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோக்கள்லாம் உங்களுடைய மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.